குரு வாழ்க. குருவே துணை. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. ஒரு தெய்வீகமான தியானத்தை நிறைவு செய்து நாம் சிந்தனைக்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 தியானங்களை புதிதாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த மாதத்திலிருந்து. அதனால மாதத்தினுடைய முதல் நிகழ்விலேயே முடிந்த வரைக்கும் தியானத்தை கொடுத்து விடணும். இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தியானம் உங்களுக்கு தெரிந்ததுதான். இருந்தாலும் நாம் அதை கொஞ்சம் ஆழமாக செய்து பழக வேண்டும். அதாவது நன்றி உணர்வு தியானம். அதிகாலையில் வரக்கூடிய அன்பர்கள் எல்லாமே செய்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த நன்றியுணர்வு தியானம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இறைநிலை தவத்தை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பஞ்சபூத நவ தவத்தை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மனிதன் இறை உணர்வை பெற வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையான தகுதி 2 என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒன்று விழிப்புணர்வு, இன்னொன்று நன்றி உணர்வு. இந்த 2 ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அப்போ விளைவறிந்து செயல்படக்கூடிய விழிப்புணர்வு எவ்வளவு ஆன்மீகத்திற்கு முக்கியமோ அதே அளவு நன்றி உணர்வு என்பது மிக மிக அவசியம். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா, இயற்கை, பிரபஞ்சம், சமுதாயம் இதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப இவற்றிற்கான ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது தான் இந்த வாழ்க்கையே, அப்படி கூட வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? அப்ப இந்த நன்றி உணர்வு நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக உணர்கிறோமோ, இந்த நன்றிக்கும் நன்றி உணர்வுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க நன்றி உணர்வுன்னு சொல்லி குழப்பிக் கொள்ள வேண்டாம். நன்றி வேற, நன்றி உணர்வு வேற. நன்றி என்பது மேலோட்டமாக வருவது இல்லையா? நன்றி உணர்வு என்பது மனிதனுடைய ஆழத்திலிருந்து வருவது. அப்போ நம்ம லைஃப்ல நம்ம சந்தோஷமா அமைதியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். நமக்கு இந்த நன்றி உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க நம்மகிட்ட எல்லா விஷயமே வந்து சேரும். குறிப்பாக எல்லா செல்வங்களுமே வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு தேவையானது. சரிங்களா? இந்த நன்றி உணர்வினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, எதற்காக இந்த ஆன்மீகங்கள், இறை வழிபாடு அப்படின்னா நன்றி செலுத்துவதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது. உண்மை சொல்லணும்னா நன்றி சொல்றதுக்கு தான் கோவிலுக்கே நம்ம போகணும். ஏன்னா நமக்கு எவ்வளவோ நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, கிடைச்சிருக்கு. பட் அவற்றையெல்லாம் நம்ம பெரிதாக நினைக்காம இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. அப்ப எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு கிடைத்ததை நம்ம பெரிதாக நினைக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. அப்ப அதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்பதான் நம்ம இந்த நன்றி உணர்வை கையில் எடுத்தோம். ஏன்னா அடிக்கடி நமக்கு வந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கு, இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது, இனிமேல் நடக்கவும் போகிறது. அப்ப அந்த நல்லவற்றை எல்லாம் நினைத்து நன்றி கூறுவதற்கே நம்ம வாழ்க்கை வந்து சரியா போயிடும். கோவிலுக்கு போய் இறைவனிடம் எனக்கு இவ்வளவு நல்லது கொடுத்திருக்கிற நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு தான் அங்க போகணும். ஆனா பொதுவா நம்ம எனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு அங்க சண்டை போடுறதுக்கு தான் பெரும்பாலும் போறோம். இல்லாட்டி தேவை என்று அங்க கேட்கறதுக்கு தான் போறோம், வேண்டதுக்கு தான் போறோம். ஆஹ் அது எப்பவுமே நம்ம வாழ்க்கையை நிறைவு கொடுக்காது. நல்லா ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எப்பவுமே இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒன்று நமக்கு இல்லாமல் போகும்போதுதான் அதனோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு இப்போ தண்ணி எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்குது. பட் சோமாலியா போன்ற நாடுகள்ல தண்ணி கிடைக்கிறது இல்லை, உணவு கிடைக்கிறது இல்லை. அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலாம். மண்ணை எடுத்து சலிச்சு அதை கூழாட்ட ஆக்கி
அதை வந்து சாப்பிடுறாங்க மக்கள். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்துல ஆஹ், மண்ணை எடுத்து சாப்பிடுறாங்க அப்படின்னா இது எங்க போய் சொல்றதுன்னு பாருங்க. ம். அப்ப எனக்கு ஒரு அற்புதமான உணவு கிடைச்சிருக்கே, இதுக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கணும் இல்லையா? காற்று இல்லாம எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. பல நகரங்கள்ல சரியான காற்று இல்லாம பல்வேறு விதமான பாதிப்புகளை மக்கள் அனுபவிக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இது இப்போ நாம வாழ்ற இந்த பூமியில இந்த க்ஷணத்துல நம்ம தண்ணி இவ்வளவு லீக் பண்றோம், இவ்வளவு வேஸ்ட் பண்றோம். இந்த க்ஷணத்துல ஒருத்தன் 200 அடி 500 அடிக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு கிணத்துல நூற்றுக்கணக்கான பேர் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை சேந்தி பயன்படுத்துறாங்க. இப்ப நீர் நமக்கு கிடைத்திருக்கிறனோட வேல்யூ நமக்கு தெரியல. இது போல நம்முடைய உடல் நலத்தை பற்றி சொல்லலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் உடல் நலம் இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. உறுப்புகளை இழந்து இருக்கிறாங்க. சுவாசிக்க முடியாம இருக்கிறாங்க. கிட்னி இயங்க முடியாம ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி இன்னும் கண் இல்லாம கால் இல்லாம காது இல்லாம இப்படி எடுத்தோம்னா பல்வேறு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலாம். நாமெல்லாம் அப்படி இல்லை. அப்ப நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும் இயற்கைக்கு, இறைவனுக்கு இல்லையா? எவ்வளவு பேர் உறவுகள் இல்லாம இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் குழந்தைகள் இல்லாம இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் வாழ்க்கை துணை இல்லாம சிரமப்படுறாங்க. இப்படி எல்லாம் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பட்டியலை நாம வந்து கிரியேட் பண்ணணும். ஆமா, நிச்சயமா கிரியேட் பண்ணணும் நண்பர்களே. நாம எவ்வளவு கிஃப்டட் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு இவ்வளவு வசதிகள் பெற்று இவ்வளவு ஒரு அற்புதமாக ஒரு அழகா ஒரு செல்போன் வாங்கி அதுல இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு நாம இருக்கிறோமே. இதுக்கு எவ்வளோ நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? இந்த சமுதாயத்திற்கு, இயற்கைக்கு, இறைநிலைக்கு. அப்போ அந்த நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும். சரிங்களா? அப்ப அந்த நன்றி உணர்வு எப்ப வெளிப்படும்னா அதனோட வேல்யூ தெரிஞ்சாதான் நன்றி உணர்வு வெளிப்படும். வேல்யூ எப்ப தெரியும்? அது இல்லைன்னா தான் தெரியும். இல்லையா? அப்ப கை இல்லாம இருந்தா தானே கையினோட அருமை தெரியும். கை இருக்கிற வரைக்கும் தெரியாதுல்ல. ஒரு நாள் கையில் அடிபட்டு ஒரு 3 மாசம் இந்த கை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த கையோட வேல்யூ தெரியும். இந்த கையை படைச்சு இறைவன் கொடுக்கறதுக்கு எத்தனை பாடுபட்டிருப்பான். இறைவனே இந்த கையா வந்திருக்கிறான். சும்மா நினைக்க கூடாது. இந்த உடலா இறைவனே வந்திருக்கான். எதுக்காக? நாம இறையுணர்வு பெறுவதற்காக வந்திருக்கான் இல்லையா? அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் கை இல்லாதவனுக்கு தான் தெரியும். கை செயல்படாதவங்களுக்கு தான் தெரியும். நிறைய வீடியோஸ் யுவர் கிஃப்டட்னு வருது, நீங்க பார்க்கணும். ஒருத்தர் படுத்துட்டே தான் வீட்டு வேலை எல்லாமே செய்றாரு. படுத்திருக்கிறாரு பெட்ல. அதுலயே தான் அவர் வந்து சமைக்கிறாரு. அதுலயே தான் எல்லா வேலையும் செய்யறாரு. கழுத்து கை மட்டும்தான் வேலை செய்யுது. வேற எங்கேயுமே வேலை செய்யல. இதெல்லாம் நம்ம ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாழ்க்கை நடத்துறாங்க. ஒற்றை கால்ல குச்சி வச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி சிமெண்ட் மூட்டையை பேக் மாத்துறாரு. உடல் ஊனமுற்றவங்க எத்தனை பேர் எவ்வளவு கடினமா உழைக்கிறாங்க. இப்ப நமக்கு எதுவுமே இதெல்லாம் இல்லையே. இன்னும் நம்ம வந்து குறை பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். இன்னும் நமக்கு தேவையை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நிறைவாக நம்ம யாரும் பெரிதாக இல்லை. இருந்தா மகிழ்ச்சி, பெரிதாக இல்லை. பொதுவாக நம்ம எல்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுத்திருக்கோம். ஓரளவுக்கு மனம் பக்குவ நிலைக்கு வந்திருக்குனாலும் உலக மக்கள்கிட்ட அது இல்லை. இப்போ உலக மக்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான தியானம் நன்றி உணர்வு தியானம். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் போதுங்கிற மனசு எப்போ வரும்? தன்னிடம் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் வரும். அது தெரியற வரைக்கும் பிச்சைக்காரன் ஒரு பொக்கிஷத்துக்கு மேல உட்கார்ந்து பிச்சை எடுத்த கணக்கா தான் நம்ம வந்து இருக்கிறோம் இல்லையா? ஒரு புதையலுக்கு மேல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான் வாழ்நாள் முழுக்க. செத்ததுக்கு அப்புறம் அவனை அங்கேயே புதைக்கலான்னு குழி தோண்டாங்களாம். உள்ள பார்த்தா பெரிய புதையல், தங்க காசு, வைர வைடூரியம் எல்லாம் கிடந்ததாம்.
அந்த மாதிரி நாம தெய்வீகமான ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு மேல அமர்ந்துக்கிட்டு வாழ்க்கை முழுக்க புலம்பி கஷ்டப்பட்டு அமைதி இழந்து எதிர்பார்த்து ஏமாற்றமாயி இல்லையா செத்து போயிடுறோம். ஆனா அங்க ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு நமக்கு தெரியல. இந்த நாள் இந்த நொடி நாம் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அப்படியெல்லாம் நம்ம புரியணும். இது புரிதல் தான், ஜஸ்ட் ஒரு மனசுல ஒரு புரிதல். இந்த வாழ்க்கை என்பது கிடைத்தற்கு அரியது. இது எதற்காக? இது சந்தோஷமா இருக்கிறதுக்கு, கொண்டாடுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்காகத்தான் பஞ்சபூத சக்திகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, இயற்கையினுடைய காட்சிகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்த உடல் நமக்கு சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு இயற்கை கொடுத்துருக்கு, அதுக்குள்ள உயிர் ஓடிட்டு இருக்கு, மனம் இருக்கு. மனம் இன்னைக்கு எனக்கு நல்லா தானே இருக்கு இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசு பாதிச்சிருது, மன அழுத்தம், மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியாம எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்களே. எவ்வளவு பேர் மனநோய் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. ம். இன்னைக்கு நாம நல்லா தானே இருக்கிறோம். எவ்வளவு பேர் உறவுகள் விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் குடியிருந்து சம்பாதிக்கிறாங்களே. நமக்கு உறவுகளோட சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்படி நமக்கு உடல் ரீதியா, மன ரீதியா, உயிர் ரீதியா, ஆன்ம ரீதியா, உறவுகள் ரீதியா, பொருளாதாரம், சமுதாயம், இயற்கை என்று பல்வேறு நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். இது ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு நன்றி உணர்வு நான் கொடுத்துட்டேன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதை நீங்க ரெகுலரா ரிசர்ச் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. நான் முன்னாடி தற்சோதனையில் அதை பண்ணோம். கண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம எப்படி இருப்போம்? ஒரு நாளைக்கு அப்படி எடுத்துக்கோங்க. கண்ணு மட்டும் இல்லை, மற்றது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. கண்ணு மட்டும் இல்லை, கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் லைஃப்? சரியா? சும்மா இத்திரியோண்டு தானே. இது எத்தனை? இது ஒரு 1.5 இன்ச் இருக்கும், இது ஒரு 1 இன்ச் இருக்கும், 1.5க்கு 1, அவ்வளவுதானே. அது அந்த கருவழி மைய வழி எல்லாம் ரொம்ப சின்னதுதான். அப்போ இத்திரியோண்டு கண்ணு இல்லைன்னா என்ன பிரச்சனை? யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிந்திக்கணும், ஆழமா சிந்திக்கணும் இல்லையா? கண்ணு இல்லாட்டி நம்ம எந்த வேலையுமே ப்ராப்பரா செய்ய முடியாது. குறிப்பா இயற்கையை நம்மால ரசிக்க முடியாது, யாரையும் பார்த்து சந்தோஷப்பட முடியாது, பார்த்து அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நம்ம எந்த செயலுமே செய்ய முடியாது பெரும்பாலும். நீங்க யோசிச்சு பாருங்க, கண்ணை கட்டிட்டு நம்ம 1 மணி நேரம் செய்யணும், அதுதான் செஞ்சாதான் தெரியும். கண்ணை கட்டிட்டு 1 மணி நேரம் வீட்டுக்குள்ள நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம கண்ணு இல்லைன்னா என்ன வேல்யூன்னு தெரிஞ்சிடும். அப்ப கண்ணோட வேல்யூ தெரிஞ்சாதான் கண்ணை நம்ம எங்கேயும் கெடுக்க மாட்டோம். இல்லாட்டி தேவையில்லாம செல்போனை பார்த்து, டிவியை பார்த்து, அதை பண்ணி இதை பண்ணி கண்ணை கெடுக்கிறோம் இல்லையா? நைட்டு நேரத்தை தூங்காம கண்ணை எவ்வளவு அவஸ்தைப்படுது பாவம். நமக்காக நல்லது செஞ்சுட்டு இருக்கிற ஒன்றை இவ்வளவு கெடுத்து சின்னாபின்னம் பண்ணலாமா, சித்திரவதைப்படுத்தலாமா? அதனோட விளைவுதான் நமக்கு துன்பம், நோய். அப்ப ஏன் கண்ணை நம்ம துன்பப்படுத்துனா கண்ணோட வேல்யூ தெரியல. கண்ணு இருந்தா என்ன நன்மை இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், கண்ணு இல்லாட்டி என்ன ஒரு துன்பம் நமக்கு வரும்னு நமக்கு ஒன்றும் புரியல இல்லையா? காது கேட்காம காதுல ஒரு 4 நாளைக்கு பஞ்சு வச்சுட்டே சுத்துவோமே, யார் பேசுறது நமக்கு கேட்காது, எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளவு கஷ்டம். எந்த கம்யூனிகேஷனும் உங்ககிட்ட பண்ண முடியாது, எந்த ஒரு சிந்தனையும் உங்களால் உள்வாங்க முடியாது. எவ்வளவு ஆகச்சிறந்த அறிஞர்களா இருந்தாலும் பேச்சின் மூலமாக அதை உள்வாங்கிக் கொள்ள முடியாது இல்லையா? நல்ல இசைகளை கேட்க முடியாது, இந்த இயற்கையினுடைய தெய்வீக சப்தங்களை உங்களால் உணர முடியாது. அப்போ காது என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப காது இல்லாதப்பதான் காதோட வேல்யூ தெரியும், கண் இல்லாதப்ப கண்ணோட வேல்யூ தெரியும். இந்த ஒரு கட்டை விரலை மட்டும் இப்படி மடக்கி வச்சுட்டு வேலை செஞ்சு பார்க்கணும் நம்ம. நம்மளோட தம் ஃபிங்கர் மட்டும் நீங்க கட்டி வச்சுட்டு, ஒரு கையில கட்டி வச்சுட்டு வேலை செஞ்சு பாருங்க, எந்த வேலையுமே பெருசா செய்ய முடியாது. இப்போ ஒவ்வொன்றும் அதனோட பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் தேங்க் பண்ணணுமா வேண்டாமா? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா? நம்முடைய உடல் நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குதான்னு பாருங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அது பாட்டு ஹார்ட் ஓடிட்டே இருக்கு, லங்ஸ் ஓடிட்டே இருக்கு, 24/7 லைஃப் டைம் ஓடிட்டே இருக்கு.
உயிர் இயங்கிட்டே இருக்கு, மனம் இயங்கிட்டே இருக்கு. சமுதாயம் அது சிறப்பா நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இயற்கை நமக்கு கொடுக்கறதெல்லாம் சிறப்பா கொடுத்துட்டே இருக்கு. ஏதாவது தடை பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். சூரிய ஆற்றல் வருது, காற்று அடிக்குது, மழை பெய்யுது, மண்ணுல இருந்து சாப்பாடு கிடைக்குது. விவசாயிகள் நமக்கு விவசாயம் பண்ணி கொடுக்குறாங்க. பெண்கள் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்து கொடுக்குறாங்க. தாவர இனங்கள் நமக்கான உணவை உற்பத்தி செய்து கொடுக்குது. இன்னும் பல்வேறு உயிரினங்கள். சொல்லுவாங்க இல்லையா, தேனீக்கள் இல்லாட்டி இந்த உலகமே இல்லைம்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? தேனீக்கள் மட்டும் அழிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் அழிஞ்சிருமாம். அப்படி இந்த உலகத்திற்கும் தேனீக்களுக்கும் தொடர்பு இருக்கு. இப்படி பல்வேறு உயிர்களுக்கு தொடர்பு இருக்கு. ஒரு நாட்டுல ஒரு பறவை இனம் இருந்ததாமா, அதைய அழித்துட்டாங்களாமா ஒரு பறவை இனம். அந்த பறவை இனத்தை அழிச்சோடனே அந்த நாடே அழிஞ்சு போச்சாமா. ஏன்னா அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான மரம் ஒன்று, அந்த மரத்தை உண்டு எச்சம் போட்டு அந்த மரத்தை விதைக்கக்கூடிய செயலை அந்த பறவை இனம் செஞ்சுட்டு இருக்கு. அந்த பறவை இனத்தை அழிச்சாங்க, அந்த நாடே அழிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்படி எல்லா உயிர்களும் நமக்காக செயல் செய்யுது. ஒவ்வொரு உயிரை அழிக்கும் போதும் மனித இனம் அழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமி அழிந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எல்லா உயிர்களுக்கும் நமக்கு இயற்கையிலேயே தொடர்பு இருக்கு. மண்புழு அது நமக்கு விவசாயம் செய்து கொடுக்குது இல்லையா? சரிங்களா? அதே போல எல்லா உயிர்களோட வாழ்க்கை கூடயும் மனிதனுக்கு தொடர்பு இருக்கு. மழை நீர் வரணும் அப்படின்னா புளி அதனுடைய அளவிலே சரியாக இருக்கணும். ஏன்னா புளி இருந்தா தான் மான் அடிச்சு சாப்பிடும். மான் அடிச்சு சாப்பிட்டாதான் அங்க புல்வெளி ப்ராப்பரா இருக்கும். மானே அடிச்சு சாப்பிடாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, புளியே இல்லைன்னா மான் அடிக்காது. மான் அடிக்கலைன்னா மான் பெருகிரும். மான் பெருகிடுச்சுன்னா அந்த புல்வெளி எல்லாம் மேய்ஞ்சு போடும். புல்வெளி எல்லாம் மேய்ஞ்சிருச்சுன்னா தண்ணி ஸ்டோர் ஆகி வராது. ஆறே கிடையாதுன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ரிசர்ச் இதெல்லாம். பார்ப்பதற்கு மேலோட்டமா இருக்கும் அன்பர்களே, ஆனால் மிகப்பெரிய விஷயம் நடக்குது இயற்கையில். யானைகள் இல்லாட்டி காடுகளே இருக்காதுன்னு சொல்றாங்க. யானை போடுற எச்சம் நாம் இவ்வளவு விவசாயம் பண்றோம்னு சொல்றோம். அது எத்தனையோ 1000 மரங்களை விதைச்சிட்டு போயிருவோம் அதனோட வாழ்நாள்ல. சாப்பிட்டு சாப்பிட்டு அதனுடைய எச்சத்துல. அப்ப இயற்கை என்பது மிக பிரம்மாண்டமானது. அதெல்லாம் ஒரு சிறு பகுதி. சிறு பகுதி. நம்ம நன்றி சொன்னாலே லைஃப் போயிருங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த நன்றி உணர்வை நாம் எப்படி அமைச்சிருக்கோம்னா இறைநிலையிலிருந்து அமைச்சிருக்கிறோம். நமக்கு இறைநிலை தவம் பண்ணியிருக்கிறோம். முதல்ல இறைநிலைக்கு நன்றி. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்த இறை துகள்கள், அதுதான் காந்த துகள்கள். அதற்கு அடுத்தது இந்த காந்த துகள்கள் இறை துகள்களை சேர்ந்து அழுத்தும் போது விண், இறைவிண். இறைவனே விண்ணா நம்ம உடல்ல உயிரா ஓடிட்டு இருக்கான். இறைவனே காந்தமாகி நம்ம உடல்ல காந்தமாக இயங்கி கொண்டிருக்கிறான். அப்புறம் இறை காற்று, இறை நெருப்பு, இறை நீர், இறை நிலம், பஞ்சபூதங்கள். அப்புறம் நவக்கோள்கள். நவக்கோள்கள்ல இருந்து நமக்கு எனர்ஜி வந்துட்டே இருக்கு. பிரபஞ்சம் 12 ராசி மண்டலங்கள், 27 நட்சத்திரங்கள்ல இருந்து ஆற்றல் வந்துட்டே இருக்கு. அது போக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுடைய சக்திகளும் நமக்கு பயன்படுது. இன்னும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குன வரைக்கும் ஏதாவது நாம பயன்படுத்துற பொருளை ஒரு பொருள் நம்ம செஞ்சதான்னு கேட்பாரு. மிகப்பெரிய ஒரு கேள்வி அந்த கேள்வி. ஒரு பொருள் கூட நம்ம செஞ்சதில்லை. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு இந்த கேள்வி கேட்டது. சிந்திச்சு பார்த்தேன். ஆமா, உண்மைதானே. காலையில எந்திரிச்சா எடுத்து வைக்கிற பாயில இருந்து, பெட்ஷீட்ல இருந்து, தலைவாணில இருந்து, பயன்படுத்துற பிரஷ்ல இருந்து, சோப்புல இருந்து, டவல்ல இருந்து, ஜட்டி துணிமணில இருந்து, பயன்படுத்துற ஏங்கர் வாழ்வா இருக்கட்டும், அல்லது அந்த டேபா இருக்கட்டும், சமையல் ரூமா இருக்கட்டும், சமையல் ரூம்ல பயன்படுத்துற எல்லா பொருட்களா இருக்கட்டும், ம், வீடு வீடு கட்டினது செங்கல் சிமெண்ட்னு யோசிச்சு பாருங்க. டிவி யூஸ் பண்றோம், மொபைல் யூஸ் பண்றோம், கிரைண்டர் யூஸ் பண்றோம், ஃபேன் யூஸ் பண்றோம், எல்லா பொருளும் யூஸ் பண்றோமே. செருப்பு யூஸ் பண்றோம், நம்ம செய்யல. செருப்பு ஸ்டாண்டு யூஸ் பண்றோம். கரண்ட் யூஸ் பண்றோம், நம்ம கண்டுபிடிக்கல, செய்யல. ஒரு கார் யூஸ் பண்றோம், பைக் யூஸ் பண்றோம்.
சரிங்களா? அப்ப இது ஏதாவது ஒண்ணாவது நம்ம செய்ததா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே நம்ம செய்யலையே. இப்ப எல்லாமே இந்த சமுதாயம் நமக்கு குடுத்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய கிஃப்டான வாய்ப்பு பாருங்க. அப்போ இதற்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணுமா வேண்டாமா? இல்லையா? நன்றி கடன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப என்னை நன்றாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு நான் என்ன திருப்பி கொடுக்கிறேன் அப்படிங்கிறதான கடமைன்னு மகிழ்ச்சி பேசுறாங்க. அப்ப இந்த நன்றியுணர்வு தவத்தை நம்ம அடுத்த வகுப்புல இருந்து செய்ய போறோம். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம், 50 நிமிஷம் அந்த தியானம் இருக்கும். அதுல ஒன் பை ஒன்னா இறைநிலையிலிருந்து மனிதன் வரைக்கும் தன்னை நன்றியுணர்வோட வாழ்த்துறோம். நம்மோட உடல், உயிர், மனம், நம்முடைய உறவுகள் இது எல்லாரையும் நன்றியுணர்வோட வாழ்த்துவதற்கு நம்ம பழகிக் கொள்ளணும். அதே மாதிரி இந்த மாசம் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தரை எடுத்துக்கொண்டு நீங்க சிந்தனை செய்யுங்க. உங்க உடலை எடுத்துக்கோங்க. நம்ம உடல் இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? உயிர் ஆற்றல் இல்ல. மனம் சரியா இயங்கல. புத்தி சரியா இயங்கல. யோசிச்சு பாருங்க. இல்லையா? இல்ல உறவுகள் இல்ல. உறவுகளோட வேல்யூ எல்லாம் நமக்கு தெரியல. உறவுகளோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா விடமாட்டோம். இல்லையா? வேல்யூ தெரியல. போனதுக்கு அப்புறம் ஐயோ! அம்மான்னு அடிச்சுக்கிறோம். இப்ப உறவுகள் எவ்வளவு எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி குடுக்குறாங்க. அப்ப இதையெல்லாம் நினைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா தான் சந்தோஷம் வரும். துக்கம் வராது. அப்படி துக்கமே வந்தாலும் அவற்றை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை வரும். நன்றியினுடைய உச்சம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்க நன்றி சொல்வது தான் அதுல உச்சம். ஏன்னா துன்பம் என்பது நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு வருது. அப்ப அதுக்கு நீங்க ஒருத்தர திட்டி, சபிச்சு சரி பண்றதுங்கிறது துன்பத்தின் மேல துன்பத்தை அடுக்குனதுக்கு சமம். அப்ப யாருக்கு நன்றி சொல்றது உயர்ந்த செயல் அப்படின்னா, நமக்கு துன்பம் கொடுத்தவர்களுக்கும் நன்றி சொல்வது அப்படிங்கிறது தான் மிக மிக உயர்ந்த ஒரு செயலாக இருக்கும். சரி, சரி. அப்ப நீங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நோட் பண்ணி, அதுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளம் ஏதோ ஒரு காரணத்துல தான் வந்திருக்கு. இது எனக்கு ஏதோ ஒரு நல்லதை செய்ய போகுதுன்னு நெனச்சு அதுக்கு தேங்க் பண்ணிட்டே வாங்க. ப்ராப்ளம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிரும். அப்ப அடுத்த இந்த மாதத்துல ஒரு 15 நாளைக்கு நன்றியுணர்வு தவத்தை நாம தொடர்ந்து ஏற்ற இருக்கிறோம். அது நான் இப்ப சொன்னது தான் கான்செப்ட். அந்த ஒவ்வொன்னையும் நினைத்து நன்றியுணர்வோட நம்ம வந்து வணங்குறோம், வாழ்த்துறோம். சரிங்களா? இந்த தியானம் நம்ம அடுத்த வகுப்புல நம்ம சரியா, முறையா அதை வந்து கற்றுக்கொண்டு செய்வோம். சரி, மிக்க மகிழ்ச்சி. நம்ம அடுத்த வகுப்புல கவி விளக்கம் இருக்கும். நம்ம அத பார்த்துட்டு, இந்த நன்றியுணர்வு தவம் நம்ம வந்து செஞ்சுட்டு அந்த கவி விளக்கத்த பார்க்கலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு சந்தோஷமான ஒரு நாள்ல, ஆ எல்லாரும் ஃபங்ஷன்ல இன்னும் வெளிய வந்திருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். முதல்ல கேப் விடலாம் அப்படின்னு தான் எடுத்தோம். பட் கேப் விட்டா நிச்சயமா நெறைய பேர் வெளிய போயிருவீங்க. அப்புறம் அதனோட கன்டினியூட்டி ஆகாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து இந்த வகுப்புகளை வந்து நம்ம திட்டமிட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, ஒரு 3 அறிவிப்புகள் ரெகுலரா சொல்றதுதான். வருகின்ற 8, 9, 10 நம்ம மலையப்பாளையம் ஆனந்த யோக நிலையத்திலே 3 நாள் அடிப்படை பயிற்சி வகுப்பு, உடற்பயிற்சி, காயகல்ப தியானம் போன்ற பயிற்சிகள் 3 நாள் நிகழ்வாக, நேரடி நிகழ்வாக, எந்த விதமான கட்டணம் இன்றி அந்த நிகழ்வை நம்ம நடத்துறோம். உங்களுக்கு தெரிந்த எல்லா அன்பர்களும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. கூப்பிட்டு சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் கலந்துக்கிட்டோம். அந்த போஸ்டர் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. அதே போல 17ஆம் தேதி ஆன்மீக பட்டறை வகுப்பு ஒன்று இருக்கு. அதுலேயும் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க நிச்சயமா
கலந்துக்கலாம். நிறைவாக டிசம்பர் 1ஆம் தேதி நம்முடைய ஆண்டு விழா இருக்கு. அதை நீங்க எல்லாருமே சிறப்பா குடும்பத்தோட வந்து கலந்து சிறப்பிக்கணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். அதுல உங்க எல்லாருக்குமே பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால அதையும் நீங்க நிச்சயமா வந்து சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்கணும். இது நம்முடைய குடும்ப விழா, இல்ல விழா அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆழ்ந்ததொரு அமைதி தவம் ஏற்றி உரை கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. இதுவரை நமக்காக நன்றி உணர்வு தியானம் பற்றி மிக தெளிவாக ஐயா விளக்கினார்கள். நம்மை சுற்றி வாழும் மக்களோடு ஒப்பிடுகையில நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் என்ற உணர்வோடு ஒவ்வொரு சனமும் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் என்ற கருத்தினை நம் மனதில் ஆழ பதிய வைத்த இறை மதன்குமார் ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வேள்வி இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய ரோசரி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. சில முக்கிய அறிவிப்புகள். மதியம் 3 மணிக்கு தியானம் நடைபெறும். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயக்கல்ப கவி, காயக்கல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் செய்யலாம். டெக்னோ BF 711 அம்மா. அம்மா அட்மிட் பண்ணிட்டு பாடலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை பொத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. இன்றைய ஆசிரியர் பயிற்சியிலே பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்வில் சந்திப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.